வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் புதுக்குடி. மரவள்ளிக்கிழங்கு போண்டா அண்ட் வடை செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 2 கப்பு உளுந்து ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்தை அரைச்சிக்கலாம். உளுந்தை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். உளுந்தை அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிழங்கையும் அரைச்சிக்கலாம். இதே மாதிரி திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு. இப்போ 2ஐயும் அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். அரை கப் ரவா ஆட் பண்ணுறேன். 3 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணுறேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுறேன். நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கைகளில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணுறேன். இப்போ போண்டா சுடுறோம். இப்போ ஒரு பக்கம் சிவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பிடலாம். போண்டா சிவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரே மாவில் நீங்கள் வடையும் சுட்டுக்கலாம், போண்டாவும் சுட்டுக்கலாம். வடை சிவந்தது எடுத்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வடையை எடுத்தாச்சு. ரெடி ஆகிடுச்சி மரவள்ளிக்கிழங்கு போண்டா அண்ட் வடை. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரான காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.